ஹே காய்ஸ், வெல்கம் டு கல்யாணி கிச்சன். நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு 4-5 செம்பருத்தி பூ எடுத்து நல்லா நிழலாக பார்த்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ட்ரையாக இருக்கணும், மாய்ஸ்சர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதுவும் நல்லா நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடி பண்ணி வச்சா போதும். 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் சூடு பண்ணால் போதும். ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயமையும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து செம்பருத்தியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ சுட சுட நல்லா ஸ்மெல் வரும். யூஸ்வலாக எல்லா ஹர்ப்ஸும் ஒரு பாட்டிலில் போட்டு விற்பாங்க. நம்ம அது கூட ஆயில் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஸ்ரீரங்கமில் ஒரு தடவை வாங்கியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அந்த ரெட் வுட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில் நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் இந்த மாதிரி ஊர்க்கதை உலகக்கதைலாம் பேசிகிட்டே இது பண்ணிகிட்டு இருந்தோம். 3 to 5 minutes சூடு பண்ணால் போதும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நாங்கள் பண்ணி வச்சுருக்க எண்ணெய் ஆறிடுச்சு. இப்போ பெரிய பெரிய பீசஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணல, ஓரளவுக்கு பொடியாக இருக்கிறதுலாம் சேர்த்து தான் பாட்டிலில் போட்டு வச்சுருப்போம். ஏன்னா அது ஊற அதோட பெனிஃபிட்ஸும் ஆயிலில் சேரும். உங்களுக்கு பொடியாக இருந்தால் டெய்லி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நல்லா எல்லாமே வடிகட்டிக்கலாம். ஆயில் ரெடி. ஒரு சம்படத்தில் இல்லை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் பிக்ஸ் போடுங்க. ஸோ ஐ வில் பி ஹாப்பி டு டேக் யூ. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் 2020 டு ஆல் ஆஃப் யூ. ஸோ நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. அப்படியே அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனையும் ஒரு தட்டிடுங்க. பாய்.